அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அண்ணன் சீமான் அடிக்கடி சொல்லுவார், நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஒவ்வொருவனும் 5000 படை வீரனுக்கு சமமானவன் அப்படின்னு அண்ணன் சீமான் சொல்லுவார். அதை உண்மையாக்கும் விதமாக இன்னைக்கு திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சீமானின் தம்பிகள் ஒரு சம்பவத்தை, பெரிய சம்பவத்தை செஞ்சிருக்கோம். அது என்ன சம்பவம்னா, இங்கே மேலே இருக்கிறது ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவருடைய சிலை. இது பட்டா இடத்துல இருக்கு. இந்த கட்டடங்கள் இடிஞ்சு கிடக்கு இல்லையா, இது வந்து புறம்போக்கு நிலம். இந்த இடிஞ்சிருக்கிற கட்டடம் என்ன கட்டடம்னு பார்த்தீங்கன்னா, அரசு தொழிலாளர்கள் நல சங்கம் அப்படின்னு இந்த அரசு அதிகாரிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்து பல வருடங்களாக இதில் கடைகளை கட்டி வாடகைக்கு விட்டு அதில் வர வாடகைகளையும் ஆட்டை போட்டு இந்த புறம்போக்கு நிலத்தில் அரசு அதிகாரிகளுக்கு சங்கம்னு சொல்லி ஒரு கட்டடத்தை வச்சு இந்த இடத்தையும் ஆக்கிரமித்து இத்தனை வருஷமாக வச்சுட்டு இருக்காங்க. இதை நாங்களும் நாம் தமிழர் கட்சியின் மேடையிலையும் சில ஆர்ப்பாட்டம் போராட்டத்திலையும் லேசாக பேசிட்டு விட்டுட்டு இருந்தோம். இந்த நிலையில் நம்முடைய நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சு முத்தரசி அக்கா அவங்களை அறிமுகப்படுத்துகிற பொதுக்கூட்டம் திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதி என்ஜிஓ காலனியில் நடைபெற்றுச்சு. அங்கே ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் முனைவர் சைமன் ஜஸ்டின் அவர்கள் ஏறி அக்கா முத்தரசி அவர்களை அறிமுகப்படுத்துறதுக்காண்டி அவர் உரையாற்றும் பொழுது இதை பற்றி பேசுகிறாரு. கண்ட நாய்களுக்கெல்லாம் சிலை இருக்குது, ஆனால் வாவு சிதம்பரம் பிள்ளை அவருடைய சிலை ஒரு சந்துக்குள்ள இருக்குது, அது பட்டா இடத்துல இருக்குது. அதுக்கு முன்னாடி இருக்கிற புறம்போக்கு நிலத்தை அரச பயங்கரவாதிகளுடைய ஆதரவோட அந்த அரசு ஊழியர்கள் நலசங்கம் வச்சு அதுக்கு பக்கத்தில் சுத்துக்கும் கடையை கட்டி அதை வாடகைக்கு விட்டு அந்த காசை வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை தான் பேசியிருந்தாரு. அந்த காணொலியை இன்னைக்கு காலையில் நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற தம்பிகள் எல்லாம் சேர்ந்து காலையில் ஒரு 7-8 மணி இருக்கும் ஒரு பதிவை போட்டோம். அந்த காணொலி பதிவை போட்ட 1 மணி நேரத்தில் இந்த கட்டடத்தை அடிச்சு நொறுக்கி துவம்சம் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போது நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இல்லை, ஒரு எம்எல்ஏ இல்லை, ஒரு எம்பி இல்லை, நீங்கள் எல்லாம் என்னத்தை சாதிக்க போகிறீங்க அப்படின்னு எங்களை பார்த்து நிறைய பேர் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், ஒரு வார்டு மெம்பர் இல்லை, ஒரு கவுன்சிலர் இல்லை, ஒரு எம்எல்ஏ எம்பி இல்லை, அப்படி இருக்கும் பொழுதே சீமானின் தம்பிகளாகிய நாங்கள் அரச பயங்கரவாதத்தோட சக்தியில் அவங்களுடைய நிழலில் இயங்கக்கூடிய இந்த அரசு ஊழியர்கள் வச்சிருக்கிற இந்த சங்க கட்டடம் இத்தனை ஆண்டுகளாக நான் சின்ன பையன்லேருந்து இந்த கட்டடத்தை பார்த்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கக்கூடிய இந்த கட்டடத்தை இன்னைக்கு முளைச்சி வந்த எங்களால் இந்த கட்டடத்தையும் அவங்க ஆக்கிரமிச்சு கடகட்டி அதில் வசூல் பண்ணிட்டு இருந்த வாடகை கட்டடங்களையும் இடிக்க வைக்க எங்களால் முடியுது அப்படின்னா, ஒரு எம்எல்ஏ எம்பி, ஒரு வார்டு மெம்பர், ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத நாங்கள் இதை இடிக்க வைக்க முடியுது அப்படின்னா, எங்களுடைய நாம் தமிழர் கட்சியில் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஏதாவது ஒரு வேட்பாளர் ஏதாவது ஒரு மூலையில் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ள கால் எடுத்து வச்சாங்க அப்படின்னா இன்னும் எங்களால் எதையெல்லாம் சாதிக்க முடியும் அப்படின்றத சிந்திச்சு பாருங்க. இவங்க சின்ன பசங்க, சின்ன கட்சி, இவங்களால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. அண்ணன் சீமான் சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு தம்பியும் 5000 படை வீரனுக்கு சமமானது. அதுக்கு சான்றா இன்னைக்கு இந்த சம்பவத்தை நாங்கள் செஞ்சு காட்டியிருக்கோம். இன்னும் திண்டுக்கல் மாவட்டத்தில், திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதிக்குள்ள, திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ள எங்கெல்லாம் இது மாதிரி ஆக்கிரமிப்பு இருக்கோ அதை பூரா ஒன்னொன்னா நாங்கள் கையில் எடுத்து பண்ணுவோம். ஆமாம், கண்டிப்பாக வரோம் ஊரூரா வரமா. இங்கே இருக்கிற அந்த ஒவ்வொரு ஆக்கிரமிப்புகளையும் அகற்றதுக்கு எங்களுடைய அக்கா சு முத்தரசி அவங்களுடைய தலைமையில் இந்த தேர்தல் முடியறதுக்குள்ளாட்டியுமே எங்களால் எதையெல்லாம் மீட்டு கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் மீட்டு கொடுக்கறதுக்கு நாங்கள் தொடர்ந்து நின்று நாங்கள் களத்தில் போராடுவோம். மக்கள் எங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். நீங்கள் எங்களை சின்ன பையன் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. எங்களால் இதவே செய்ய முடியுது அப்படின்னா, ஒரு சட்டமன்ற வேட்பாளர் ஒரு வேட்பாளர் இல்லை 2 வேட்பாளர் சட்டமன்றத்துக்குள்ள போனாங்களா நாங்கள் என்னவெல்லாம் செய்வோம் அப்படின்றத சிந்திச்சு பார்த்து நீங்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி நீங்கள் எங்களை நம்புங்க, நாங்கள் உங்களை நம்புகிறோம். நீங்கள் விவசாய சின்னத்தில் வாக்களிச்சு எங்கள் முத்தரசி அக்காவை வெற்றி பெற செய்யுங்க. இன்னும் பிற 234 தொகுதியிலும் இருக்கிற தம்பிகளும் எங்களை மாதிரியே வீரியமாக தான் செயல்பட்டு இருக்காங்க. அங்கங்கே இருக்கிறவங்க எல்லாருமே விவசாய சின்னத்தில் வாக்களிச்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நீங்கள் இந்த வாட்டி நீங்கள் வாக்கு போட்டால் சீமானுக்கு ஓட்டு போடுறது வேஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் சீமானுக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டும் எங்களுடைய பலம் பெருக இந்த மாதிரி ஆளும் வர்க்கத்தினர்களுக்கு பயம் வரும். என்னடா இவன் வளர்ந்துட்டானே, இவன் ஜெயிச்சு வந்துருவானோ அப்படின்ற அந்த பயத்தினாலேயே மக்கள் விரோத செயலில் ஈடுபட மாட்டாங்க, கனிம வளத்தை கொள்ளையடிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி அரச புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிக்க மாட்டாங்க. அந்த பயமே அவனை வந்து நல்லவனா மாற்றுறதுக்கு உதவும். அதனால எங்களுடைய வாக்கு சதவீதம் உயரும் பொழுது அவனுக்கு பயம் உயரும் பொழுது அவன் இந்த மாதிரியான வேலையில் ஈடுபட மாட்டான். அதுக்காக எங்களுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்தி அவனுக்கு பயம் காட்டுறதுக்காக நீங்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி எங்கள் அண்ணனை எங்களுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்துறதுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவுனீங்க அப்படின்னா, நீங்கள் எங்களுக்கு ஒருபடி உதவுனீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு 100 படி உதவுவோம். நாங்கள் உங்களோட இருக்கிறோம். எங்களை நம்புங்க. நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகளை நம்புங்க. 234 சட்டமன்ற தொகுதியிலும் ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளருக்கும் ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் ஒரு ஓட்டையாவது போடுங்க. அதன் மூலம் நாங்கள் கொஞ்சம் எங்களுடைய சதவீதத்தை கூட்டிட்டோம்னா அவங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துவோம். அந்த பயம் அவனை நல்லது செய்ய வைக்கும். நாங்கள் வெற்றி பெறுறோமோ வெற்றி பெறலையோ, முதலமைச்சர் ஆகுறோமோ ஆகலையோ, அதெல்லாம் தேவையில்லை. அவனை பயமுறுத்துறதுக்காக நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க. நாங்கள் மக்கள் கூட எப்பவுமே நிற்போம். இது இப்போ இதை பண்ணின மாதிரி நாங்கள் இன்னமும் திண்டுக்கல் தொகுதியில் எங்கெல்லாம் இருப்போம் அந்த இடத்தையெல்லாம் மீட்டு தரோம். கண்டிப்பாக தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் அக்கா சு முத்தரசி அவர்களின் தலைமையில் இன்னும் இருக்கிற இந்த புறம்போக்கு நிலத்தையெல்லாம் மீட்கிறதுக்கு என்ன வேலையோ அதற்கான தரவுகளை திரட்டுற வேலையிலையும் அதற்கான ஆதாரங்களை திரட்டுற வேலையிலையும் தம்பிகள் அவங்க ஊரில் இருந்து அந்தந்த வேலைகளை துரிதமாக பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் இவனை ஏறி அடிக்கணும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். இந்த அரசியல் பயங்கரவாதத்தால் திண்டுக்கல்ல இன்னும் என்னென்ன அட்டுழியங்கள்லாம் நடந்திருக்கோ அதையெல்லாம் மீட்டு நாங்கள் மக்களோட நிற்போம். மக்கள் நீங்கள் எங்களை நம்புங்க. நாங்கள் முழுசாக மக்களை நம்பி தொடர்ந்து தேர்தலில் நிற்கிறோம். தோல்விட்டுட்டே இருக்கோம். அந்த தோல்வியுற்றாலும் பரவாயில்லை, எங்களுடைய சதவீதத்தை உயர்த்துறதுக்காக முடியாது நீங்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தினீங்க அப்படின்னா இது மாதிரியான வேலைகள்ல இருந்து சுத்தமாக நாங்கள் மீட்டு கொடுப்போம். இந்த மண்ணையும் மக்களையும் மீட்டு கொடுப்போம். இந்த மாதிரி அரச பயங்கரவாதிகளால் நடத்திய அத்தனை செயல்களையும் தட்டிக்கேட்டு எங்களால் மீட்டு கொடுக்க முடியும். மீட்டு கொடுக்க தெம்பும் திராணியும் எங்ககிட்ட இருக்குது, உண்மையும் நேர்மையும் எங்ககிட்ட இருக்குது. அதனால் நாங்கள் அதை செய்வோம். நம்பி எங்களுக்கு வாக்குறீங்க. நன்றி, வணக்கம். நான் பண்ணுறேன்.